தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்சை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். இல்ல வணக்கம் நண்பா, வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் சொல்லி ஒப்பாரி வச்சிருக்கிறார் உதயநிதி. என்ன அதுக்கு முன்னாடி நாம ஒண்ணு காட்டிடலாங்களா? வாயை திறங்க ஸ்டாலின் சார், வாயை திறங்க ஸ்டாலின் சார். தமிழக மக்களின் தலையில் ரூபாய் 1.28 லட்சம் தனிநபர் கடனை உருவாக்கி போயிருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி. 75 வருஷ கட்சி கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்கு, சித்தாந்தம் இருக்கு. அப்புறம் ஏன் கொள்ளையடிச்சிங்க? சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த தேர்தல 2021 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடன். சார் தலைமையேற்றதுக்கு அப்புறம் 13 லட்சம் கோடி கடன் உருவாக்கி போயிட்டு நம்ம தலையில 1.28 லட்சத்தை தலையில கட்டிட்டு போயிருக்கிறாரு. வாயத்துறங்க. எந்த மீடியா பத்திரிகையாளராவது இதை கேட்கறதுக்கு தெம்பு இருக்கிறா, தானி இருக்கா, தைரியம் இருக்கா? எனக்கு இருக்குது. என் தலையில 1.28 லட்சம். யாரை கேட்டு கடன் வாங்கினீங்க? நீங்க உட்காந்து உங்க குடும்பம் சொந்த பந்தம் சுபமா வாழ்றதுக்கு எல்லா கடனையும் அடிச்சுட்டு போயிருவீங்க. எங்க தலையில 1.28 லட்சம். வாயை துறங்க. புதுசா வந்தவர் விட்ட வாயை துறன்னு கேட்கறீங்களே, துறங்க. ஒரு தமிழ்நாட்டு ஓட்டு போட்டோம்னா நான் கேட்கறேன், ஒரு உரிமையோட கேட்கறேன், எப்படி என் தலையில 1.28 லட்சம் வந்துச்சு? என்ன நாட்டாண்டீங்க? என்ன நாட்டாண்டீங்க? அப்ப நீங்க உட்காந்து சுரண்டிட்டே இருப்பீங்க. ஒருத்தர் நேர்மையான ஆட்சி கொடுக்குற வருவாரு, அவர் அவதூறு வரப்பி விடுவீங்க. கூத்தாடி ஆச்சு, தற்கொலை ஆச்சு. இதுல அவங்களுக்கு ஆட்சி பத்தி என்ன தெரியுன்னு? என்ன சார் இது? எந்த துறையிலையும் லஞ்சம் வாங்கல, ஊழல் நடக்கல, நேர்மையான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? மக்களுக்கான ஆட்சி நடந்துட்டு இருக்குது. கட்டமைக்கிறதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். கல்யாணம் பண்ணி 10 நாள் 3 நாள் 5 நாள் குழந்தை பிறக்காது. அதுக்கும் 10 மாசம் வேணும், பொறுமை வேணும். புரிஞ்சுங்களா? வந்தோடனே வாயத்தோறன்னு. அதாவது திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப வேலை செய்யாத, எதிர்கட்சியா இருக்கிறப்ப அடிச்ச மனம் இருக்கிற வேலை செய்வாங்க. மக்களே நல்லா உண்மையாவே நம்மளை சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம். 1.28 லட்சம் இந்த திராவிட மாடல் ஆட்சி நம்ம தலையில கட்டிட்டு போயிருக்கு. எந்த மீடியா கேட்கறதுக்கு தெம்பு இருக்குதா? பாருங்க. விஜயனை பார்த்து வாயத்தோறன்னு கேட்கறீங்களே, இளம்பெரியார் உதயநிதி சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. முடியாது. ஏன்னா நீங்க திசை திருப்புவீங்க. இந்த மேட்டருக்கு அந்த மேட்டர், அந்த மேட்டருக்கு இந்த மேட்டருக்கு. எந்த காலத்திலையும் இனிமேல் நீங்க ஆட்சிக்கு வர முடியாது. இது சத்தியம். நன்றி.